ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு தி ஜட்ஜ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற டிராமாவை தான் பார்க்க போறோம். இதோட போன பார்ட்ல ஹீரோ கிம் சாங் ஜி அப்படிங்கிற ஒரு சீரியல் கில்லர் மேல காரை விட்டு ஏத்திருப்பான். ஏன்னா அவன் பண்ண போற விஷயங்கள் அப்படி ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு தான் எல்லா விஷயங்களும் தெரியுமே. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாம் வாங்க. இந்த சேனல்ல புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. கதையோட ஆரம்பத்துல ஆஸ் யூசுவலா அவன் காரை விட்டு ஏத்த அவனுக்கு உயிர் இருக்குங்க. அதனால ஆம்புலன்ஸ்லாம் வந்து அள்ளி போட்டுட்டு போயிடுறாங்க. பலமான அடியோட அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறான். அதை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டு, டே என்னடா பண்ண, இவனுக்கு தான்டா நீ ஜட்மெண்ட் கொடுத்த, உன்னோட ஃபர்ஸ்ட் கேஸே இவன் தான், இவனுக்கு இப்படி ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு என்னடா தெரியும், நான் பாட்டில் புது காரை எடுத்துட்டு ஓட்டிட்டு வந்தேன், இப்படி இவன் என்னோட கார்ல தான் வந்து மாட்டுவான்னு எனக்கு எப்படிடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்ல மழுப்பிடுறான். அடுத்த சீன்லயும் அவனோட மனசு ஹீரோ சொன்னதை ஏத்துக்காம, டே எதுக்காகடா அவன் மேல வண்டி ஓட்டி ஏத்துன, ஏதோ இதுல ஒரு உள்குத்து இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்டா உள்குத்து இருக்கு, இவன் தான் வருங்கால சீரியல் கில்லர் ஆக போறவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி இவன் சீரியல் கில்லர்னு உனக்கு எப்படா தெரியும், அனைத்தும் நான் அறிவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மழுப்ப திரும்பவும் இவங்களோட சீனியர் இருக்காரு இல்லையா, அவரு நேரா அவங்களுக்கு இருக்கிற சீனியர் கிட்ட போய் பேச வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, இந்த லெபார்டரிஸ் அது இதுன்னு இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் வந்துட்டு எப்படியாவது அவங்க மேல இருக்க கேஸ ஏதாவது கரப்ஷன் பண்ணியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேச, அந்த சீனியரோ பயங்கர ஸ்ட்ரிக்ட் சூப்பரான மனுஷன், நீங்க கேக்குற மாதிரி எதையும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மறுத்து அமைச்சிடுறாரு. அடுத்து சீனியர் ஜட்ஜ் உள்ள வர கூடவே நம்ம ஹீரோவும் வரான். ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரேசியா எங்க இருக்கான் இல்லையா, அதனால அவருக்கு இவனை பார்த்த உடனே பிடிச்சு போயிடுது. அவன் செய்யற ஒவ்வொரு விஷயங்களையும் ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் என்ன பண்ணாலும் கரெக்டான முடிவை தான் கொடுக்குறான். அதனால அவன் போக்கிலே விட்டுருங்க. பட் அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போறான்னு எனக்கே கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. நீங்க எல்லாம் டவுட் பண்ற மாதிரி இல்ல, அவனை ஒரு சீரியல் கில்லர்னு இவர் சொல்லியிருக்காரு. இவரு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணக்கூடாதான், இருந்தாலும் நீதியை நிலைநாட்டுறதுக்கு யார் வேணாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், தீர்ப்பும் இவரே வழங்கட்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை கொலை பண்ண காங் சிங்க காட்டுறாங்க. அவரு கூட நிக்கிறது யாருன்னு தெரியுதா, நம்ம ஹீரோட மாமனார். அவரோட கம்பெனி பேர்ல மட்டும் 12 கேஸ் இவன் கையாண்டிருக்கான். ஒவ்வொரு டைமும் இவங்களுக்கு தான் சாதகமா தீர்ப்பு வர மாதிரி அவன் வாதாடி கொடுத்ததுனால இப்போ இந்த அட்வொகேட் சொல்றதான் மிஸ்டர் ஹேனல்ஸ் கேக்குற மாதிரியே இருக்குங்க. அடுத்து இவங்க எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போறாங்க. அந்த இடத்துல நீங்க 12 கேஸ் என்கிட்ட கொடுத்தீங்க, ஆனா வேற ஒரு கேஸ எங்கேயோ கொடுத்துருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு உட்காந்துருக்க. இந்த பக்கம் இவனுங்க பச்சை சாப்பாட்டை வெளுத்து வாங்குறானுங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனில இருந்து வந்திருக்க சிஓவா இருந்தாலும் இவங்களுக்கு பயப்பட்டே ஆகணும் இல்லையா. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்னதான் சொல்ல போறாருன்ட்டு. அந்த நேரத்துல அவரோட கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது மிஸ்டர் ஹார்னல்ஸால எதுவுமே சொல்ல முடியல. அந்த நேரத்துல இங்க பாருங்க, நாங்க உங்களுக்கு தீர்ப்பை வழங்குறோம், அப்படி எங்க கூட நீங்க கோஆபரேட் பண்ணி எல்லா விஷயங்களையும் சாதகமா முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வெக்கமே இல்லாம டபுள் மடங்கா கட்டிங்க கேட்பானுங்க. அந்த சமயத்துல அங்க இருக்க ஃபுட் எடுத்து அவரோட பிளேட்ல வச்சு அதை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றான். அடுத்து சட்டங்கிறது இப்படிதாங்க, இந்த சக்கரை மாதிரியே இருக்கும், நாங்க இதை இப்படி திருப்பி போடுவோம், நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்ட்டு அவனோட சாப்ஸ்டிக்கை நல்லா நக்கிட்டு அவர்கிட்ட கொடுத்த உடனே அந்த கேக் எடுத்து திரும்பவும் அதை இருந்த இடத்துலயே வைக்கிறாரு. இதுதாங்க நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலா அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதுக்கு இவரை ஆடி ஆகணும்ன்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷனையும் வாங்கிட்டு அடுத்து அவரை பத்தியே கார்ல வரும்போது கலாச்சிட்டு வராங்க. அப்போ நீ அவருக்காக சூப்பரான ஒரு பீஸா எடுத்து வச்ச போல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அது சீக்கு கும்பர், அவரோட முகத்தை மட்டும் பாத்தியா, அவரு நம்ம கிட்ட வெள்ள போயிட்டாரு, இனிமே அவரை ஒரு காயினை யூஸ் பண்ணி நம்மளோட வாழ்க்கை அப்படியே நகர்த்த வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த பக்கம் இந்த சீரியல் கில்லருக்கு கட்டெல்லாம் போட்டு கொண்டுட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னைக்கு இவனுக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்படுது. நம்ம ஜட்ஜ பாருங்களேன், சூப்பரா கிளம்பிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு எல்லாமே சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த நீதி தேவதையோட சிலையை எடுத்து, இந்த தடவை எல்லாமே கரெக்டா அமையும். ஆக்சுவலா முதல் தடவை நான் முதல் கேஸையே தப்பா பண்ணதுனால தான் கடைசி வரைக்கும் என்னால எதையுமே சரி பண்ண முடியல, இந்த தடவை முதல் கேஸையே கரெக்டா முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சபதமும் எடுத்துட்டு கோர்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எதையோ திங்க் பண்றாரு. ஆக்சுவலா அந்த சீரியல் கில்லர் எத்தனை பேரை கொண்டானோ அவங்களோட பேரண்ட்ஸ் போய் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்ல, உங்களோட குழந்தைய அவன் கொண்டுட்டான், அவனை நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருப்பான். இது வரைக்கும் அந்த சீரியல் கில்லர் 3 பேரை கொலை பண்ணிருக்கான். 4வதா ஒரு குழந்தைய கொல்றதுக்கு ட்ரை பண்றதுக்கு முன்னாடி இவன் தடுத்துட்டான். இதே இவன் சீட்ல உட்காந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்துல சீஃப் ஜட்ஜ், நீ தான் இதுக்கான தீர்ப்பு கொடுக்கணும், என்னடா அப்படியே உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி யூசுப்ப, சார் நான் எழுந்து நிக்கலாமா அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கேட்க, என்ன ஜட்ஜி எழுந்து நிக்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு அவனையும் முறைச்சு பார்க்க, அவனும் எழுந்து நின்னு நேரா கோர்ட் ரூம்குள்ளே போயிடுறான். அங்க போயிட்டு ஒரு வக்கீல் மாதிரி வாதாட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இங்க ஒருத்தருக்கானே அவனுக்கு நான் ஆயுள் தண்டனை கொடுக்கலான்னு என் மனசு சொல்லுது, நீங்க உங்கள எத்தனை பேர் இவனை தூக்க தண்டனை கொடுக்கலாம் இல்ல ஆயுள் தண்டனை கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணிருக்கீங்கன்றத என்கிட்ட சொல்லுங்க. இவனுக்கு நான் ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் கண்டிப்பா உங்கள ஒருத்தர் இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க போறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நானே முடிவு பண்ணி இவனுக்கு மரண தண்டனையை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்க இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் அப்படியே பெருமூச்சு விடுறாங்க. இதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவனை நேரா வந்து முறைச்சிட்டு, அவ்வளவு தண்டா நீ அப்படின்ற மாதிரி கையை
காட்டிட்டு அவன் பாட்டுல போக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவனுக்கு மரண தண்டனை கொடுத்ததுனால இதுக்கப்புறம் சாக போறவங்கலாம் இனி சாக மாட்டாங்க. தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கைதியை கூட்டிட்டு போவாங்க இல்லையா, அந்த நேரத்துல அவனால நடக்க முடியாதுன்னு வீல் சேர்ல கொண்டு போவாங்க. போகும்போதே அவனை கீழே தள்ளி விட்டு அப்படியே பயங்கர அவமானப்படுத்தி தான் அந்த கேஸை முடிச்சிருப்பான். அடுத்து வெளியில வந்த உடனே சீஃப் ஜட்ஜ் காலை மிதிக்க போறாரு. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன், இப்படி என் காலை மிதிக்க வரீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடா நீ ஒரு ஜட்ஜ் மாதிரியா நடந்துக்கிற, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஜட்ஜ் வேலை போயிட்டுண்டா, பேசாம நீ அட்வொகேட்டா கோர்ட் ரூம்ல போயிட்டு வாதாடிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, சார் இத்தனை வருஷமா ஜட்ஜா இருந்துட்டேன், இது என்னோட முதல் கேஸ், நான் கரெக்டா சொல்லணும் இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல பாக்குறான். அங்க பாருங்க கொல்லக்கூட்ட கும்பல் ரெண்டும் எப்படி இவனை பத்தியே பேசிட்டு இருக்கு. சோ இவனுங்க இப்போ சின்ன வயசுல இருக்கானுங்க, இதுக்கப்புறம் தான் இவனுங்க மாஃபியாவே மாற போறானுங்க. இந்த பவர்ஃபுல் பர்சனை மாறுறதுக்குள்ள இவனுங்க எப்படியெல்லாம் ஸ்கெட்ச் போறானுங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான் ஒவ்வொருத்தரும். அப்பதான் இன்ட்ரோவே ஆயிக்கிறானுங்க. சோ இதுக்கப்புறம் தான் இவங்களோட ஆட்டமே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு இருக்கான். இதுல இவன் கூட படிச்சவன் அவனோட ரூம்மேட் வேற, இவன் தாங்க ஹீரோ. சாகும் போது நக்கலா சிரிச்சிருப்பானே அவனே தான். அவனை ஃபாலோ பண்ணிப்பானா. இங்க பாருங்க பெரிய முதலையே வெளியில வர மாதிரி ஹீரோவை கொன்ன கேங் சிங்ஜின் அப்படியே ஸ்லோ மிஷன்ல நடந்து போவான். அவனை பார்த்த உடனே ஹீரோக்கு அப்படியே செம்ம வெறி ஆயிடுது. என்னதான் பேசிக்கிறானுங்க, எங்க தான் போறானுங்கன்ட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். அவனால அந்த அளவுக்கு டீடைல்ஸ கேதர் பண்ண முடியல, இருந்தாலும் ட்ரை பண்றான். நைட் ஆயிடுது, நேரா வீட்டுக்கு தானே போய் ஆகணும். வீட்டுக்கு போறாங்க. ஆக்சுவலா அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு காய்லாங்கடை வச்சு நடத்திட்டு வராங்க. அவங்க அம்மா பாருங்களேன் உட்காந்து நைட்டா இருந்தாலும் அங்க வர பழைய இரும்பு சாமான்கள் எல்லாம் பிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவனோட மைண்ட்ல இப்படி எல்லாம் வேலை செஞ்சு தானே உனக்கு ஆஸ்மா வந்துச்சு, அதை வரவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நேரா அவங்க அம்மாவை போய் கட்டி அடிச்சுக்கிறான். டே என்னடா அது புதுசா இருக்கு, என்னெல்லாம் இப்படி எல்லாம் கட்டி பிடிக்கவே மாட்டியே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா மிஸ்ஸின் எங்க உங்க வீட்டுக்காரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கலாய்க்கிறான். அடுத்து அவங்க செய்யற வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுக்க, டே நீ ஒரு ஜட்ஜு, இங்க வந்து குப்பையும் குளத்துலயும் வேலை செஞ்சுட்டு இருக்க, இங்க வந்து நீ ஏன்டா அழுக்கல் எல்லாம் கை வச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த நேரத்துல பாருங்கம்மா கொஞ்ச நாள் தாமா இப்ப பிராக்டிஸ்ல இருக்கேன், அதுக்கப்புறம் பெரிய ஜட்ஜ் ஆயிடுவேன், இப்படியாப்பட்ட வேலையில எல்லாம் உங்களை உட்கார வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வர்றாரு. அவங்க அப்பா பார்த்த உடனே உன்னோட கிளாஸ்மேட் அந்த அட்வொகேட் நாய் அவங்க அப்பாவை அடிச்சு கொன்னு குப்பை தொட்டியில போட்டிருப்பானே அப்படியே ஞாபகத்துல வருது. ஐயோ அப்பா உசுரோட வராரே அப்படின்ற மாதிரி கிட்டக்க போய் கட்டி அணைக்க முடியாது, ஏன்னா அப்பானாலே பசங்களுக்கு பயம் இல்லையா, அப்படியே நின்னு பாத்துட்டு இருப்பான். அந்த நேரத்துல ஒரு அம்மா பழைய இரும்பு சாமான்கள் எல்லாம் வண்டியில வச்சு தள்ளிட்டு வராங்க. இவங்க யாரு அப்படின்ற மாதிரி உத்து பார்க்கும் போதுதான் தெரியுது ஒரு பொண்ணுக்கு கேன்சர் இருக்கும், அவ கூட சூசைட் பண்ணிட்டு செத்துருப்பாளே அவங்களோட பாட்டி. இந்த பாட்டி இங்க இருக்காங்கன்னா அதனாலதான் அம்மா அந்த பொண்ணோட டெத்துக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாக்குறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கொடுத்த தீர்ப்பை ஹெட் ஜட்ஜ் எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி கிட்ட சொல்ல, அவரோ சூப்பரா அவனோட கேஸ மூவ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்த கேஸ் நடக்கும் போது நானே கோர்ட்டுக்கு வந்து அவன் எப்படிதான் தீர்ப்பு கொடுக்கறான்றத பார்த்து ரசிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அடுத்த கேஸ் வருதுங்க. இது சாதாரணமா ஒரு ஆக்சிடென்டல் கேஸ் தான். ஆனா பொண்ணோட வீட்டுல என்ன பண்ணிருக்காங்க, என்னோட மாப்பிள்ள என் பொண்ணு பேர்ல இருக்க சொத்துக்கு இன்சூரன்ஸுக்கு என் பொண்ணை கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அவரை பார்த்தா கை கால்லாம் நடுங்குது, நான் அந்த கொலை பண்ணல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா நடுங்கிட்டு சொல்ல, அடுத்த சீன்ல அவங்க இறந்து போனதுக்கு கணவர் போய் அஞ்சலி செலுத்துவார் இல்லையா, அந்த நேரத்துல அவங்க அம்மா நீ ஏண்டா வந்த, நீ தானே என் பொண்ணை கொன்ன அப்படின்ற மாதிரி பயங்கரமா அவங்க கிட்ட கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுது. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதனாலதான் இந்த கேஸே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஹஸ்பண்ட் சொல்ல, அந்த நேரத்துல இந்த கேஸை நான் தீர விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்து அவனோட ரூமுக்கு போகும்போது அவனோட கிளாஸ்மேட் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் சும்மா கலாய்ச்சிட்டே இருக்கான். இந்த நேரத்துல இன்னும் இவன் வில்லனா மாறல, இருந்தாலும் இவன் என்னெல்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரி இவன் டேபிள்ல வந்து பாப்பான். அழகா பென்சில் எல்லாம் சீவி வச்சிருப்பான். அந்த நேரத்துல இந்த பண முதலிகள் அவனுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் இவன் கார் எடுத்துட்டு எப்படிதான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஃபாஸ்டா போய்கிட்டே அவங்க அம்மா கிட்ட, அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும், அதனால நீங்க சாப்பிட்டு தூங்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே காரை ஓட்டிட்டு ஃபாஸ்டா போவான். எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருந்ததோ அந்த இடத்துல அவனும் காரை ஓட்டி ட்ரை பண்ணுவான், எப்படியாவது கார் ஸ்லிப் ஆகி கீழே விழுதா அப்படின்ற மாதிரி. பட் ஈஸியா அவனால காரை கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்த இடத்துல ஸ்லோப்ல இருந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இல்ல. வேற ஏதாவது ஒரு காருக்குள்ள கவனக்குறைவு இருந்தா மட்டும்தான் இந்த கார் ஸ்லிப் ஆயிருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடறான். சோ அவன் அந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படியே அந்த கிரைம் சீனை நினைச்சு பாக்குறான். கார் கீழே போய் விழுது, அதுல இருந்து ஹஸ்பண்ட் மட்டும் வெளியில வரான். உள்ள ஒய்ஃப் செத்து போய் கிடக்குறா. அதை பார்த்துட்டு கை கால்லாம் உதறுது. அந்த காரை விட்டு அவளுக்கு என்னாச்சுன்னு கூட பார்க்காம அப்படியே தவழ்ந்து மேலே ஏறி வரான். சோ இந்த கேஸ்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, கண்டிப்பா அவன் தான் கொலை பண்ணிருப்பான்.
பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு அவன் நின்றுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு குடுகுடுன்னு ஓடி வந்து, சார் என்ன ஞாபகம் இருக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் கேஸ செம சூப்பரா முடிச்சிங்க சார், நான் தான் சார் டிடெக்டிவ், என்னோட பேரு நயாங், இந்தாங்க என்னோட விசிட்டிங் கார்டு, உங்களோட கேஸ் எல்லாம் எனக்கு சூப்பரா பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா அவரை புகழ்ந்து பேசுறா. அந்த நேரத்துல அப்படியே பாஸ்ட நினைச்சு பாக்குறான். ஒரு தடவை நிறைய பிரஸ்ல இருந்து வந்து பேட்டி எடுக்க வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல இவங்க போனை வச்சுக்கிட்டு பதில் சொல்லுங்கன்னு பின்னே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கீழே விழுந்துருவாங்க. ஓ அவங்க தான் இவங்களா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறம் கார்டை வாங்கிட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் நைட் ஆனதுனால அவங்க அப்பா இன்னும் இந்த பழைய குப்பை பேப்பர் எல்லாத்தையும் பொறுக்கி போட்டுட்டு இருக்காரு. அதை பார்க்கும் போது அவன் மனசே வலிக்குது. இந்த பக்கம் அந்த வயசான பாட்டி அட்டை பேப்பர் இதெல்லாம் தள்ளிக்கிட்டு வந்து இதை எடை போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த நேரத்துல இவங்களுக்காக நான் போய் காஃபி போட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பாட்டி அவங்க அம்மா கிட்ட உங்க பையன் அட்வொகேட்டா ட்ரெயின் ஆகி இப்ப ஜட்ஜா இருக்கானா அப்படின்ற மாதிரி ஆர்வமா கேட்க, ஆமா ஆனா இன்னும் அவனுக்கு பெர்மனண்டா போஸ்டிங் கிடைக்கல, இருந்தாலும் அவன் ட்ரைனிங்ல தான் இருக்கான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சோ அவன் காஃபி போட்டுட்டு இருக்கும் போது பாஸ்ட்ல அந்த பொண்ணு அப்படியே கேன்சர் பேஷண்டோட கோர்ட்ல உட்காந்துட்டு இருக்கும். அந்த சமயத்துல அவங்க பாட்டிக்கு சரியா காது கூட கேட்காம என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு பேத்திக்கிட்டே கேட்பாங்க இல்லையா, அதை நினைச்சு பாக்குறான். அடுத்து காஃபி எல்லாம் போட்டு கொண்டுட்டு வந்து அந்த பாட்டி கிட்ட கொடுத்துட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பயங்கர உருக்கமா கேட்க, ஏன்பா மன்னிப்பு கேட்கிறேன், என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி கேட்க, இல்ல உங்களுக்கு நான் காஃபி போட்டு கொடுக்கணும்ட்டு கசப்பா காஃபி போட்டு கொடுத்துட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பாட்டியோ நீ காஃபி போட்டு கொடுத்ததே எனக்கு பெரிய சந்தோஷம், இது இனிப்பாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இந்த பக்கம் இந்த பண முதலைகள் எல்லாம் உட்காந்து மீட்டிங்க போடுதுங்க. அதுல நம்ம ஹீரோவோட பேரும் அடிபடுது. அதுக்கு வருங்கால சீஃபான சிங்ஜிங் பயங்கரமான பிளான போடுறான். ஆக்சுவலா இருக்கிற பண முதலைகள் எல்லாரையுமே நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வரணும், அவங்களோட கேஸை நம்ம கிட்ட தான் கொடுக்கணும், அவங்களோட கேஸ் எல்லாத்தையுமே ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு நமக்கு கைக்குள்ள ஒரு ஜட்ஜ் வேணும் அப்படிங்கறதெல்லாம் பிளான் போடுறானுங்க. ஆக்சுவலா இவனுக்கு ஜட்ஜ் ஆகணும்னு தாங்க ஆசை. சோ இதுக்கு ஃபார் அன் எக்ஸாம்பிள், தெளிஞ்ச நீர்ல ஒரு மீன் வாழ்ந்துச்சுன்னா அது ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருக்கும், ஆனா அதுவே கலங்கி போச்சுன்னா அதால வாழ முடியுமா? நம்ம என்ன பண்றோம், இப்ப அந்த ஜட்ஜ் பயங்கரமான தீர்ப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு ரொம்ப நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கான், அதனால அவனோட லைஃப் ஸ்டைலே கலங்கடிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிளான் போடுறானுங்க. சோ இப்போதைக்கு ஜட்ஜா உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ பார்த்து கொஞ்சம் எல்லாருக்கும் பயம் வந்துடுது. ஏன்னா கரெக்டான தீர்ப்பை அவனே ஆராய்ஞ்சு சொல்றேன் இல்லையா, அதனால இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த பாட்டி பேப்பர் போட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்க வீடு எங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிக்கு காஃபி மிஷின் அப்படியே கொடுத்துட்டு வரலான்ட்டு அதையும் கையோட எடுத்துட்டு வருவான். அந்த பாட்டியோட எதிர்த்தாப்புல அந்த குட்டி பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா இல்லையா, அவ வந்து பாட்டி நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீயும் நல்லா படிச்சு அட்வொகேட் ஆகணும், அந்த காயலங்கடை வச்சிருக்காளே அவளோட பையன் ஜட்ஜா அப்படிங்கிற மாதிரி பேத்தி என்கரேஜ் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக, இவனும் வீடியோட்டுன்ற மாதிரி அப்படியே வாசல்லே உட்கார்ந்துருக்கான். அடுத்து இந்த பக்கம் இவன் ஒவ்வொரு நாளும் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்குங்க. ஏன்னா இவனுக்கு மறுபிறவி மாதிரி ஒரு டைம் டிராவல் கிடைச்சிருக்கு, ஆனா எது எப்போ முடியும்னே தெரியல, நம்ம எங்க இருக்கோம் 2025லயா இல்ல 35லயா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு தான் அவனோட ஒவ்வொரு நாளுமே தொடங்கும். அடுத்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு சூப்பரான சாப்பாடு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு, நீங்க 2 பேரும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வருமன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேப்லெட்டை உங்களுக்கு கொடுக்க போறேன், இதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த ஒரு நோயுமே இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸை கொடுக்க, அதை அப்பா போட்டுட்டு ஆமாண்டா போட்ட உடனே கை கால் வலி எல்லாம் பறந்து போச்சுன்னா பாத்துக்கோயா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அம்மா அதை பார்த்துட்டு எனக்கு கொடுங்கன்னு அந்த பாக்ஸை போடுங்க, இவன் ஆமா உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாக்ஸை கொடுக்க, அவங்க அம்மாவுக்கு செம்ம பெருமை. இந்த பக்கம் அவங்க வேலை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல அவங்க அப்பா இந்த காஃபி பாக்ஸை யார் இங்க கொண்டு வந்து வச்சது அப்படின்னு மிஸ் ஷின் கிட்ட கேட்க, அது உங்க புள்ளதாங்க, இங்க வயசானவங்க எல்லாம் வராங்க இல்லையா அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்க சொன்னா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, பரவாயில்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பண்றானே, ஆனா ஏதோ ஒரு மாற்றம் அவனுக்குள்ள எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நேத்து குடிச்சிருந்த சரக்கு இன்னும் உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன், போய் காஃபி போட்டு எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அந்த கேஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா ஒவ்வொன்னா அவன் செக் பண்ணும்போது நிறைய விஷயங்களை அவன் நோட் பண்றான். அதே சமயத்துல ஹேனல்ஸோட பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணணும், ஏன்னா அவர் கொடுக்குற ஒவ்வொரு தீர்ப்புமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா யங்ஸ்டர்ஸோட மத்தியில பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அதுக்காக மீட் பண்ணணும்னு ஒரு அப்பாயின்மெண்ட்டை நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்கு கேட்க, அத சீஃப் ஜட்ஜோட காதுல வந்து விழ அத ஹீரோ கிட்ட சொல்றாரு. அடுத்து இந்த பக்கம் நம்ம பொண்டாட்டி நமக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கால, வெயிட் பண்ணட்டும், அவளுக்கு இருக்க திமிரும் தெனாவட்டுக்கும் அவளை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணாதான் அவெல்லாம் நமக்கு கை கடங்குவா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு வரவே மாட்டான், லேட் ஆகும். அவ வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு என்ன வரலையே அப்படின்ற மாதிரி போனை பார்க்கும்போது, ஐயோ மறந்துட்டேங்க நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிவிட, நான் யாரோட பொண்ணுன்றது கூட தெரியாம
சிம்பிளா ஒரு மெசேஜ் அனுப்புறான். இருந்தாலும் நாட்டி அப்படின்ற மாதிரி அவளுக்குள்ள ஒரு வெக்கம். சரி அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பும் போது அங்க சர்வ் பண்ற லேடி வந்து அவங்க மேல தண்ணியை கொட்ட டக்குன்னு இவன் பக்கத்துல வர அவங்க விழ போக இவன் பிடிச்சிடறான். இருந்தாலும் அந்த அம்மாக்கும் வந்து நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட விலை என்ன தெரியுமா, 20 மில்லியன் வான். அது மேல காஃபியை கொட்டிட்டு சாதாரணமா ட்ரை கிளீனிங் பண்றதுக்கு காசு கொடுக்குறேன்னு வேற சொல்வியா பிச்சைக்கார நாயே அப்படின்ற மாதிரி அடிக்க போக அந்த நேரத்துல ஹீரோ வந்து கையை பிடிச்சிடான். கையை பிடிச்ச உடனே இவளுக்குள்ள ஒருவித இன்ஸ்பயர் ஹீரோ மேல இருக்கிறதுனால அவன் அவங்க கிட்ட சாரி கேள, அப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திரும்ப அவங்கள பார்த்து சாரி கேட்டுட்டு இவனை பார்க்க அடனா சர்வரை அடிக்க முடியாதவ நம்ம ஹீரோவை அரைஞ்சிடறா. அந்த சமயத்துல குசு குசுன்னு அவளோட காதுல ஏதோ சொல்ல அவளுக்கு ஒரு மாதிரி ஷையாவும் இருக்குது. அவனை ரொம்ப பிடிச்சும் போயிடுது. அப்படியே பொறுமையா அவ போகும்போது இன்னொரு மெசேஜ் அமிச்சு திரும்பவும் கலாய்க்கிறான். அதை பார்த்துட்டு அவளுக்குள்ள இன்னும் இன்ஸ்பயர் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஹெட் ஜட்ஜுக்கு ப்ரமோஷன் வேற கிடைச்சிருக்கு போல இருக்கு. அத அவங்களுக்கு மேல இருக்க அதிகாரி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டு எழுந்து கும்பிடுறாரு. அதை பார்த்துட்டு ஏங்க இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேண்டாம் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த கேஸை பத்தின நியூஸ் வைரலா போயிட்டு இருக்கு. ஒன்னையும் செக் பண்ணும்போது அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன ஏதுன்னு பார்த்தா இவனை ஹோட்டல்ல ஹேனல்ஸோட பொண்ணு பல்லார்னு அரைஞ்சிருப்பா இல்லையா, அந்த நியூஸ் வைரல் ஆகி ஹேனல்ஸோட பொண்ணுன்னா சும்மாவா பாருங்க எப்படி போர்ட்டி எடுக்கிறா அப்படின்ற மாதிரி வைரலான நியூஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கும் கேட்டு என்னமா இப்படி பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு கல்யாணம் ஆகும் போது இந்த நேரத்துல போய் யாரோ ஒருத்தனை இப்படி அடிச்சு போட்டிருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. என்னது எனக்கு கல்யாணம் ஆக போதா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம், நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி வெளியில வந்து கத்துறா. இருந்தாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்றதுக்கு காரணமானவனே நீதான் அப்படிங்கிற மாதிரி கிரேசியா கத்த இந்த பக்கம் காட்டுறாங்க. முதல் முறையா அவனோட ஃப்ரெண்டுக்கு இவன் கொடுக்குற அந்த தீர்ப்பெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி பொறாமை ஏற்படுது. அவனும் கலாய்த்த மாதிரி தான் பேசுறான். அடுத்த இவன் தீர்ப்பு கொடுக்கறதுக்காக கோர்ட் ரூம்ல வந்து உட்காந்துருப்பான். இவன் தான் ஒரு ஜட்ஜ் மாதிரியே நடந்துக்க மாட்டானே. எந்த ஜட்ஜாவது ரோலிங் சேர்ல உட்காந்து இப்படி சுத்தி சுத்தி வருவாங்களா, பட் இவன் சுத்திட்டு நேரா வந்து உட்காந்துட்டு நான் ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்டு கோர்ட்டோட டைமிங்க ஆரம்பிக்க அந்த நேரத்துல பாக்குறதுக்காக இவனோட ரூம்மேட் ஹெட் ஜட்ஜ் அவருக்கு மேல இருக்கிற பெரிய ஜட்ஜும் வந்திருப்பாங்க. இப்போ குற்றவாளியை பாருங்களேன், ரொம்ப அப்படியே பயந்து போய் இந்த குற்றத்தை நான் பண்ணல அப்படின்ற மாதிரி நடுங்கிட்டு இருப்பான். அதே சமயத்துல குற்றவாளிக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருந்திருக்கும். அந்த பொண்ணு இவங்களோட ரிலேஷன் தான். ஈவன் அவனோட ஒய்ஃப் சாவுக்கு கூட வந்திருப்பாங்க. அவங்கள கூட்டி வச்சு உங்களுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வாதம் போயிட்டு இருக்கு. அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆக்சுவலா ரிலேஷன். இன்னொன்னு என்னன்னா அவரோட இன்சூரன்ஸ் எல்லாம் நான் தான் சைன் பண்ண வச்சேன். சோ உங்களோட ஃபேமிலியில மொத்த இன்சூரன்ஸையும் நான் தான் கவர் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரிங்க எனக்கு ஒரு சின்ன டவுட், உங்ககிட்ட இருக்க மொபைலை செக் பண்ணி பார்த்தா கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்களோட மொபைலை கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு இன்னொரு மொபைல் இருக்கே அதை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே இன்னொரு மொபைலா, அது என்கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சடனா அவங்களோட செகண்ட் நம்பருக்கு கால் வருமா, அவ்வளவுதான் கோர்ட்டே யாரோட மொபைல் அப்படின்ற மாதிரி தேடி தேடி பாக்குறாங்க. ஃபைனல்ல பார்த்தா உங்க மொபைல் தான் மேடம், ரிங் அடிக்குது, கொஞ்சம் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அட்வொகேட் சொன்ன உடனே டக்குன்னு இவங்க போனை எடுக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹலோ அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்க யார் நீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே நிமிந்து பார்க்க நம்ம அட்வொகேட் ரகடா நின்னுட்டு இருக்கான். ஆக்சுவலா இவங்க மேல இருக்கிற ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்புறம் ஒய்ஃப் மேல இருக்கிற அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான் இந்த கொலை நடந்திருக்கும் அப்படிங்கறத கிளியரா கண்டுபிடிச்சிருப்பான். பட் அதை நிரூபிக்கணும். போனை கொடுங்க மேடம் அப்படின்ற மாதிரி அவங்க கையில இருக்க போனை வாங்கிட்டு அதுக்கு பாஸ்வேர்டையும் கேட்கறான். அடுத்து இதுல இருக்க போட்டோஸ் மட்டுமே போதும். அந்த நேரத்துல ஷின்ஜினும் இவனோட வருங்கால மாமனாரும் உள்ள வராங்க. இதுல இருக்க போட்டோஸ்லாம் சாட்சியாவே அமையும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற கேமராவில அதை ரிலே பண்ண இந்த பக்கம் அதை பார்த்துட்டு குற்றவாளி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டு எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வழியே இல்ல, குற்றவாளி குற்றத்தை ஒத்தே ஆகணும். ஆமாங்க அந்த பொண்ணுக்கும் எனக்கும் லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குதான் அப்படின்னு பயங்கர பதட்டமா சொன்னவன் அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு டின்னர் பார்ட்டில இவ புருஷன் மண்டாட்டி 2 பேரும் மீட் பண்ண வந்திருப்பா. அந்த நேரத்துல ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பார்த்து இவனோட கசின்ங்க அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்துட்டு நல்லா குடிச்சிட்டு மட்டையாடுறா. அதுக்கப்புறம் இவளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தெரியாம பழக ஆரம்பிக்கிறான். அதுல இப்ப பிரெக்னென்ட் ஆயிரா. இந்த விஷயம் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சோன்னா அவ கத்த நீ பிரெக்னென்டாவே இல்ல, அவ பிரெக்னென்டா இருக்கா, வேற வழியே இல்ல, அவளை நான் சேர்த்துட்டு வாழணும்ன்ற மாதிரி சொல்ல ஒய்ஃபுக்கு அது சுத்தமா பிடிக்கல. மொத்த பணமும் இன்சூரன்ஸ் எல்லாமே ஒய்ஃப் பேர்ல இருக்கு, வேற வழி இல்ல, இவ கூட வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் வேற வழியே இல்லாம இப்படியாப்பட்ட காரியத்தை பண்ணிருப்பான். அதையும் ஒத்துக்கிறான். நம்ம ஜட்ஜை பார்த்து எல்லாரும் புகழ ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வில்லனான கிம்ஜின்மும் பரவாயில்லையே எப்படி இப்படி எல்லாம் விசாரிச்சு கரெக்டான தீர்ப்பு கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி கேட்க அவன் சிபிஐ மாதிரி விசாரிச்சுதான் இந்த தீர்ப்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட மாமனார் சொல்ல இவன் மேல ஒரு கண்ணை வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வரானுங்க. அடுத்த சீன்ல ஹீரோ இந்த கேஸை பத்தின இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணிருப்பாருன்னா ஆக்சுவலா ரிப்போர்ட்டரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருப்பான். அதனாலதான் இவனால இந்த கேஸை ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதே சமயத்துல இவங்க 2 பேரும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஆக்சிடென்ட் சம்பவத்தையும் காட்டுறாங்க. ஒய்ஃபை கூட்டிட்டு போவாங்க. ஆனா அவளை கொல்லணும்னு நினைச்சவன் சீட் பெல்ட்டை ஒரு கண்ணால பாத்துக்கிட்டு பயங்கர ஃபாஸ்டா ஓட்டுறான் வண்டிய. இப்படியும் அப்படியும் ஓட்டுனதுனால அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாம காரை
முடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல கரெக்டா வண்டியை கொண்டு போய் இறக்க போற நேரத்துல சீட் பெல்ட்டை கழட்டி விட்டுட்டு பள்ளத்தாக்குல காரை இறக்கிருப்பான். அதனால அவங்களுக்கு பயங்கரமான அடி, ஸ்பாட் அவுட். இவன் மட்டும் தப்பிச்சு பழிச்சு மேல வந்திருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லிட்டு நீங்க தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ஆக்சுவலா அவங்க ஒய்ஃபோட கசின் கிட்ட 2 மொபைல் இருக்கு ஆல்ரெடி. அவங்க 2 பேரையும் இல்லீகலா நிறைய இடத்துல பாத்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா? அதுக்கப்புறம் தான் இந்த கேஸை கரெக்டா என்னால பினிஷ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சர்ச் ஒரு தேங்க்ஸ் சொல்ல, எனக்கு அப்போ புரியலப்பா, இப்போ புரியுது. நீ பாட்டுல தொலாவி ஏதோ கேட்டுட்டு இருந்த, நார்மலா ஏதோ ஒண்ணு விசாரிக்கிற போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவளும் புகழ்ந்து தள்ளிட்டு கிளம்புறா. அடுத்த ஹெட்ஜும் மேலதிகாரியும் இவனை கூப்பிட்டு பயங்கரமா புகழ்றாங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய கேஸ் இருக்கு, இந்த கேஸை முடிச்சினா நீ பெர்மனன்ட் ஆயிடுவ, எப்படி வசதி அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பா என்னால முடிக்க முடியும், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கெத்தாத ஒத்துக்கிட்டு வெளியில வரான். ஆனா ஹெட்ஜுக்கு கொஞ்சம் டவுட், நம்மள ஒரு வார்த்தை கேட்காம யோம்பாட்டில் ஒத்துக்கிறானே அப்படின்ற மாதிரி. வெளியில வந்தவன் நேரா அவனோட ரூம்குள்ள போயிட்டு டெஸ்க் கடியில ஒளிஞ்சுப்பான். எங்க நம்ம ஹெட்ஜ் வந்து நம்மள மிதிச்சே சாகடிச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி. அந்த நேரத்துல எந்த ஒரு சத்தமுமே இருக்காது. உள்ள வந்துட்டாரா இல்லையான்ட்டு பொறுமையா வெளியில வரதுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த நேரம் டேபிள் கடியில குனிஞ்சு என்னடா பண்ணிட்டு இருக்க, எதுக்கு பயந்து நடுக்கிற, நீதான் ஊரையே கலக்குறியே, உன்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இதுக்கு பயந்தா நான் டேபிள் கடியில ஒளிஞ்சேன் அப்படின்ற மாதிரி தனக்கு தானே சொல்லிக்கிட்டு ரிப்போர்ட்டருக்கு கால் பண்றான். ஆக்சுவலா இவனுக்கு தான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த நேரத்துல கொலை அசம்பாவிதம் நடக்கும்ன்றதெல்லாம் தெரியுமே. அதனால ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணி நீ இப்போ கேன்ஜியான் பேலஸ்க்கு போ, அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்க போது, அதை நீ லைவா ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நடக்க போகுது, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவ குறுக்க கேள்வி கேட்க, எதுவுமே கேட்காதமா போ, நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம சீஃபுக்கு கால் வருது. அந்த பேலஸ்ல இந்த மால் ஃபங்க்ஷன் பண்ண லட்ஜர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஒரு கஜானால வச்சிருக்காங்க. அது மொத்தமும் காணும், யார் எடுத்துட்டு போனதுன்னே தெரியல. இதுக்கு சொந்தமானவர் மேயர். ஆனா அவருக்கு ஒரு மேனேஜர் இருப்பார் இல்லையா, அவர் தான் இதெல்லாம் பாதுகாத்து வச்சுட்டு வந்தாரு. ஆனா அது காணும், வேற வழியே இல்ல. இதை பத்தின தகவலை அந்த வில்லனான செஞ்சுக்கிட்ட சொல்ல, அவ்வளவுதான், அவன் சும்மா இருப்பானா, ஆள் அமைச்சிடறான். ஆனா கரண்ட் லெட்ஜர் ஒரு யூஎஸ்பில இருக்கிறதா இன்னொருத்தன் தகவலை கொடுக்க, அந்த யூஎஸ்பி இருக்கிறத விட அந்த லெட்ஜர் காணா போச்சு இல்லையா, அது மட்டும் வெளியில லீக் ஆச்சுன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட செஞ்சியும் பாதிக்கப்படுவான்றதுனால பயங்கர பேனிக்காரான். இந்த பக்கம் ஹேனல்ஸோட பொண்ணு நியூஸ் எல்லாம் பாக்குறான். அதுல மேயர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காரு. ஆல்ரெடி அவரோட நியூஸும் டிவி மீடியால எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த நிலச்சரிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பத்தின கேஸ். அதுக்காக அவர் வருத்தப்படுற மாதிரி கூட நியூஸை ரிலே பண்ணிருக்காங்க. அதை பண்ணது நம்ம ரிப்போர்ட்டர் மேடம் தான். இவன் மட்டும் எப்படி கேஸ் எல்லாம் பிடிச்சி டக்குன்னு போடுறா அப்படின்னு ஜலசானவ நேரா அவங்க அண்ணனை பார்த்து, ஏன்னா இவ இப்படி தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் உனக்கு நிறைய புத்திசாலித்தனம் இருக்கு, எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு சாதிக்க தான் செய்யற, ஆனா நம்ம அப்பா நம்ம 2 பேரையும் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலா இவங்க 2 பேரும் அட்வொகேட்ஸ் தான். அதை கேட்ட உடனே இவ, நீ அப்பாவோட சீட்ல சிஓ மாதிரி உட்காந்துருக்க, ஆக்சுவலா நீ ஒரு அட்வொகேட்டுங்கிறதே மறந்துட்டு அப்படின்ற மாதிரி அவனை கலாய்க்க, இந்த பக்கம் இவ நம்ம ஜட்ஜியே நினைச்சிட்டு இருக்கா. அவனை பொலிச்சுன்னு அரைஞ்சா இல்லையா, அந்த வீடியோவை பார்த்துட்டு இவனால தானே எனக்கு கல்யாணமே நடக்க போகுது, சரியான லூசர் அப்படின்ற மாதிரி எல்லாம் காசப் பண்ணிக்கிட்டு பட் அவனை ரசிக்கிறா. இந்த பக்கம் ஹெட்ஜெட் ஏதோ ஒரு வேலை கொடுத்துருப்பார் போல இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட கேட்ட உடனே அது வெள்ளிக்கிழமை தான் முடியும், அப்புறம் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண, என்ன இவன் இவ்வளவு பிஸியா இருக்கான், ஒருவேளை டேட்டிங் போறானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, ஆமா ஹேனல்ஸோட பொண்ணு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு தாட். இந்த பக்கம் இந்த ஃபைல் எல்லாம் தொலைச்சான் இல்லையா, அவனை தலை கீழே தொங்க விட்டுட்டு ஒரு அசசின் உட்காந்துட்டு இருக்கான். அவனும் பேலஸ்ல 1204 யூனிட்ல இருக்கேன், அவனை தலை கீழே தொங்க விட்டுட்டேன். ஆனா மேனேஜர் கிட்ட முக்கியமான ஃபைல பத்தின லெக்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த லெக்சர் தான் எனக்கு கையில வேணும், அதை எப்படியாவது மேனேஜர் கிட்ட வாங்கு, மேனேஜர் யாருங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் இவனை போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த அசாசினும் கிட்டக்கு வந்து அவனை கருணையே இல்லாம போட்டு தள்ளிடுறான். இந்த பக்கம் இதெல்லாம் கேட்டு பயங்கர டென்ஷனா உட்காந்துட்டு இருந்த இந்த வில்ல அப்படியே ஆடாம அசையாம உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹீரோட மாமனார் வந்து என்னங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் சம்பந்தப்பட்ட கேஸ் ஃபைல்ஸ்ல ஒரு லெட்ஜர் காணா போச்சு, அந்த லெட்ஜர் மட்டும் வெளியில வந்துச்சுன்னா நான் கரப்டன்னு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு, நான் சொல்றதை மட்டும் கேளு, ஒரு இடத்துக்கு போனேன் இல்லையா, அப்படியே பொறுமையா உள்ள போ, நான் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, வெளியில ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஆல்ரெடி எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்கான். இருந்தாலும் ரிப்போர்ட்டர் வந்த உடனே ஏங்க அப்படி போங்க சுத்தி அப்படின்ற மாதிரி கை காட்டினோன்னா அவளும் பொறுமையா உள்ள போறா. உள்ள போகும்போது யாரையோ போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா இவங்க அப்பாவை, ஐயோ நம்ம அப்பா இங்க தானே வேலை செய்யறாரு, ஏன் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பதறி போனவோ உள்ள போய் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் எங்க அப்பா அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீ யாருமா, இவரை விசாரிக்கும்
இருக்கும்போது நீ எப்படி உள்ள வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலா இப்போ காண போனது ஃபைல்ஸ். இவனுங்க அந்த பேலஸ்ல இருக்க நகை காணா போச்சு அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டியை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால இவளும் போய் அந்த கிரைமை தடுக்கிறதுக்கு கூட நிக்கும் போது இவ பாயிண்டா பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி ஒரு பேலஸ் இருக்குன்னா அந்த வீட்டுல இருக்கவங்க வெளியில போறாங்கன்னா அந்த வீட்டுல இருக்க நகையை பத்தி கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஒரு பெர்மிஷன் லெட்டரையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும்ன்ற ஒரு ரூல்ஸும் இருக்கு போல இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய பேலஸ்ல யாராவது நுழைஞ்சு கொள்ளடிச்சா செக்யூரிட்டி கார்டை பிடிச்சி உழுக்கிறதுல எந்தவித சம்பந்தமும் கிடையாதுங்க. ஏங்க நீங்க வேணா சிசிடிவி எல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்க ஆபீசர் கிட்ட சொல்லும் போது, சிசிடிவி எல்லாம் இப்படியாப்பட்ட விஐபிஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, திரும்பவும் நம்ம ஜட்ஜ் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாரோ அதை அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட இவ பாயிண்டா புட்டு வைக்க, யாருமா நீ இவ்வளவு கேள்வி கேட்கிற, பாக்குறதுக்கு அழகா இருக்கே அப்படின்ற மாதிரி அவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ண அதை அவ வீடியோ கேம் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் நீ இப்போ என்னோட கண்ணத்தை பிடிச்சி ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் எழுதிடுவேன், எப்படி வசதி அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அவளை போட்டு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து, என்ன சிக்னல் கட்டாச்சு, காதல சரியா வச்சுக்க மாட்டியா நீ, ஐயோ போன போட்டு மிதிச்சிட்டு இருக்கான், ஏன் சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்கிட்ட பேச ஆரம்பிக்க, நீ யாரா மூணாவது ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாருங்க நீங்க இப்போ செக்யூரிட்டி பிடிச்சி விசாரிக்கிறதுல எந்த ஒரு ஆதாயமும் இல்ல, ஆனா இப்ப நீங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீங்க எப்படியெல்லாம் அனுபவிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி செக்ஷன் வைஸ் அவங்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க அவன் ஒரு மாதிரி பயந்துடுறான். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், உட்காருங்களேன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களோட குடும்பத்துக்கு இதெல்லாம் செலவாகுது, இந்த பில்ஸ் எல்லாம் நீங்க பே பண்றதுக்கு நாயா பேயா உழைக்கிறீங்க, அது மட்டும் இல்ல பெரிய ஆட்கள் இது மாதிரி ஏவி விடுறாங்க, ஆனா நீங்க தான் குற்றவாளியா உள்ள போவீங்க, அது மட்டும் இல்ல இந்த லா பத்தி தெரியுமா அப்படின்ட்டு அதை எடுத்து அவங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அவனுக்கு மண்டை குழம்புது. ஃபைனலா நான் தாங்க ஜட்ஜு, அதனால தாங்க லா பத்தி இப்படி எல்லாம் பேசுறேன், இப்ப நீங்க இந்த போனை காலால மிதிச்சு உடைச்சிருக்கீங்க, இதுக்கே கேஸ் இருக்குங்க அப்படின்ற மாதிரி தரையில உட்கார வச்சு பயங்கரமா எக்ஸ்பிளனேஷன் பண்ணி அந்த செக்யூரிட்டி தாத்தாவை எப்படியா காப்பாத்திடுறான். ஃபைனலா இப்படிங்க நடக்க போற விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு எங்க அப்பாவை காப்பாத்துனீங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டரும் வந்த ஹீரோ கிட்ட பயங்கரமா தேங்க்ஸ் சொல்ல, அந்த நேரத்துல கொஞ்சம் பணத்தை அவகிட்ட கொடுத்துட்டு உடஞ்சு போன போனுக்காக காம்பன்சேஷன் இருந்தாங்க, புதுசா போன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப அவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ யாருக்கோ கால் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்த சீன்ல ரகடா கேங்ஸ்டர் மாதிரி நடந்து வருது இவனோட பாலிய சிநேகிதன். சின்ன வயசுல ஒன்னா படிச்சிருக்காங்க போல இருக்கு. சரின்னு அவனை மீட் பண்றதுக்காக போறான். அவனும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த ஹோட்டல்ல இருக்க பொண்ணையே கரெக்ட் பண்ணிட்டு அவகிட்ட மட்டும் ரொம்ப பவ்யமா நடந்துக்க அது அங்க இருக்கவங்க எல்லாம் சுத்தி நின்னு கேலி பண்றாங்க. ஆக்சுவலா இவன் மார்க்கெட்ல பெரிய ரவுடிங்க, ஒரு அடியால் மாதிரி இருக்கிறவன் மத்தவங்க கிட்ட எல்லாம் காசு வாங்குவான், பட் இந்த லேடி கிட்ட மட்டும் காசு வாங்காம கடனை வச்சு சாப்பிட்டுட்டு வருவான். அப்படி எல்லாரும் அவனை பார்த்து பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோவை பாத்துறான். டே நீயாடா ஹன்யோங் வக்கீல் ஆயிட்டன்னு கேள்விப்பட்ட, இவன் யாரு தெரியுமா, என்னோட ஃப்ரெண்டு, அங்க 2 பேரும் ஒன்னதான் படிச்சோம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே கிட்ஸ் ஜோனுக்கு விளையாடவே போயிடுறானுங்க. அடுத்து என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவன் விசாரிக்க, ஒண்ணுலடா வாழ்க்கை நடத்தி ஆகணும் இல்லையா, அதனால நிறைய வேலையை செஞ்சுட்டு இருக்க, கேம்பெயின் கூட பண்ற அப்படின்ற மாதிரி இந்த பொம்மையெல்லாம் போட்டுக்கிட்டு நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த வேலை, காசு வசூல் வைக்கிறது, அடியலா போறது, இப்படி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டு, சரி நீ எப்படி இருக்க, உன்னோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்துச்சா, இந்த வயசுல நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, எதையுமே உங்க பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, இப்போ எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அப்படியே பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. இவன் சின்ன வயசுல படிக்கும் போது ஸ்டேஷனரிஸ்ல அது இதுன்னு போட்டோஸ் எல்லாம் ஒட்டிருக்கும் இல்லையா, அந்த ஏரோப்ளேன் போட்டோஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசை, ஆனா இவனால வாங்க முடியல. உன்னாலதான் வாங்க முடியாதே, உங்க அப்பா தான் சரியா வேலைக்கு போலியேன்னு மத்த பசங்க கலாய்க்க நேரா அம்மா கிட்ட வந்து கேட்கலான்ட்டு வரான். அங்க அம்மா நீங்க ஏங்க சரியா வேலைக்கு போக மாட்டீங்க, ஏதாவது காசு கீஸ் வாங்கிட்டு வாங்கன்னு அப்பா கிட்ட அட்வைஸ் பண்ண, அது அவங்க அப்பா கேட்டுட்டு சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவரும் கிளம்புறாரு. அந்த நேரத்துல அப்பா பார்த்து ஸ்டேஷனரிஸ்ன்னு ஏதோ சொன்னியடா, என்ன வேணும் உனக்கு ஸ்டேஷனரிஸ்ல இருந்து, வா உனக்காக சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசமா அவங்க பாத்துக்கிறாங்க. அதை திங்க் பண்ணவன் அப்படியே அவனோட மைண்ட் வேற ஒரு சம்பவத்துக்கு போகுது. ஆக்சுவலா இவன் ஜட்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹார்டா உழைக்கணும், படிக்கணும், அதுக்கு காசு தேவைப்படும். அதனால இவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு அடியால் மாதிரி சில வேலையில ஈடுபட்டிருப்பான். அந்த நேரத்துல அவங்க அப்பாவோட கம்பெனில ஏதோ ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்க இவன் அந்த ப்ரொடெஸ்ட தடுக்கிறதுக்காக அடியாலா போயிருப்பான். எதிர்பாராத விதமா அவங்க அப்பா மண்டையில அடிபட்டுருது. அதை இவன் கண்ணால பார்த்துட்டு கஷ்டப்படும் போது அவங்க அப்பா தான் அந்த குற்றத்தை பண்ணாரு, அதாவது கோஜி கெமிக்கல்ஸோட சேர்மனான டிசிக்கு அந்த கேஸ்ல ஜெயிக்கிற மாதிரியும் அவங்க அப்பா போராட்டத்துல ஈடுபடுறதுனால 1 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கிற மாதிரியும் ஆயிடுது. இருந்தாலும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாம அந்த நேரத்துல கதறி எழுதிருப்பான். ஏன்னா ஸ்கூல் படிக்கிறான், வேற வழியே
தெரியவே இல்ல. அதுக்கப்புறம் இவன் அட்வொகேட் ஆனா இல்லையா, அந்த சமயத்துலதான் திரும்பவும் கோஜிக் கம்பெனியோட கேஸ் வந்திருக்கும். அப்பவும் அவனால டிசிக்கு ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அவங்கிட்ட காசு வாங்கிட்டு அவனுக்கு தான் தீர்ப்பு சொல்லிருப்பான். ஃபைனலா அவனுக்கு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்திருப்பா இல்லையா, அதையும் நினைச்சு பாக்குறான். அந்த நேரத்துல டிசிக்கு எப்படி பேனிக் ஆகி பேப்பர்ல தூக்கி போட்டுட்டு போனானோ அதை திங்க் பண்ணவன் அடுத்த சீன்ல அப்போ ஒரு அட்வொகேட் ரொம்ப நேர்மையா நடந்துக்கிற மாதிரி எஸ் குரூப்புக்கே ரைடு நடத்திருப்பாளே, அவ இப்போ டிசிக்கு கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இவன் டிசிக்கு சாதகமா தீர்ப்பு கொடுக்க போகும்போது அந்த ஸ்ட்ரிக்டான அட்வொகேட் வந்து, இங்க பாரு, அவனுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுக்காத, என்கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிருப்பா இல்லையா, அவ நேராவே போய் அவனை மிரட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து டிசிக்கியோட பின்னாடி நாய் மாதிரி நடந்து போறா. என்ன நடக்குதுன்னே புரியாம வா 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 இப்படியாப்பட்ட தில்லுமுல்லாம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி கண்ணால பாக்குறான். அடுத்த சீன்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, எஸ் குரூப் சிஇஓவான இந்த வில்லனை உட்கார வச்சு கேள்வி கேட்க வந்திருப்பாங்க. அந்த சீஃப் அட்வொகேட் வில்ல இருக்கானே, அவன் என்ன பண்ணிருப்பான், நேரா இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு கால் பண்ணி என்னோட கட்சிக்காரருக்கு உடம்பு சரியில்லை, சும்மா உட்கார வச்சு கேள்வி எல்லாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் இந்த ஸ்ட்ரிக்டான ஜட்ஜ் டிசிக்கிய கேள்வி கேட்க போறாங்க. அங்க அவங்க உட்காரும் போதே அவங்களுக்கு மிஸ்டு காலா வந்துட்டு இருக்கு. என்னம்மா போன் வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு, நீ பாட்டுல என்ன கேள்வி கேட்கறதுக்கு ஃபைலோட வந்து உட்காந்துருக்க, போனை எடுக்கலன்னா உனக்கு தான் ஆபத்து, எடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்க கேள்வி ஆரம்பிக்க, அதுக்குள்ள ஒரு சிகரெட் எடுத்து பத்த வைக்கிறாரு. இந்த இடத்துல ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவ கொண்டு அந்த கப்பை முன்னாடி வைக்க, அதெல்லாம் இருக்கட்டும், திரும்ப உனக்கு கால் வருது, டக்குன்னு போய் என்னன்னு கேட்டு வந்துறேன், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசிக்கு சொன்ன உடனே அவளும் வெளியில போய் சீனியர் அட்வொகேட் கிட்ட என்ன எதுன்னு கேக்குறா. இங்க பாருமா, அவருக்கு உடம்பு சரியில்லையா, அவரை உட்கார வச்சு கேள்வி எல்லாம் கேட்க கூடாதான், ஹியூமன் ரைட்ஸ்ல பிரச்சனை வந்துடும், இன்னைக்கு நைட் அவர் நல்லா தூங்கட்டும், நீ கிளம்பு, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிருக்கும். அந்த நேரத்துல மாக்காஞ்சில் பயங்கரமா கடுப்பாகி வெளில போயிருப்பா. அடுத்த சீன்ல இந்த குடும்பமே ஒன்னா உட்காந்து டிசிக்கு உள்ள போனதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கேஸ்ல அவன் சரியான இன்கம் டாக்ஸ் எல்லாம் கட்டியிருக்க மாட்டான், அதெல்லாம் அவன் கட்டி சரி பண்ணிட்டா சீக்கிரமா அவனை வெளியில எடுத்துட முடியும்ட்டு ஹெனால்ஸோட குடும்பம் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துலதான் ஜட்ஜோட வைஃப் அவனை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருப்பா. ஆக்சுவலா அவளோட ஆரம்ப கால ஜுடிஷியரி லைஃப்ல இருந்து டிசிக்கிய விரட்டிட்டு தான் இருக்கா. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ஒரு வழியா நம்ம எல்லா விஷயங்களையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த சக்தி வாய்ந்தவங்களுக்குள்ள என்னென்ன கேஸ் நடக்குது, அதை எப்படி பிரேக் அவுட் பண்றது அப்படிங்கிற மாதிரி நமக்கு யாரையுமே தெரியாது. இவ்வளவு கையில போட்டுக்கிட்டோம்னா ஈஸியா எல்லாத்தையும் பிரேக் அவுட் பண்ணி கேஸ சால்வ் பண்ணிடலாம்னு ஒரு பிளானுக்கு வரான். ஃபைனலா அடியால்னு ஒருத்தவங்க தேவை இல்லையா, அதனால அவனுக்கு கால் பண்றான். அதே நேரத்துல அந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்டது ஒரு டெலிவரி மேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். சோ அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் யாரெல்லாம் டெலிவரி மேன் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்ட உடனே அவனும் ஒரு அட்ரஸ் சொல்ல, இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது எட்ஜிங்கிற ஒரு லாட்ஜ்ல தான். அந்த இடத்துக்கு ஒருத்தன் டெலிவரி பண்ண போயிருப்பான். அவனை யாரும் அடிச்சு போட்டுட்டு சில பேர் திருடி இருப்பாங்க. அந்த விஷயத்தை இப்போ அந்த டெலிவரி பர்சன் டிசிக்கு அடியால் இருப்பான் இல்லையா, அவங்கிட்ட கன்ஃபெஷன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த பக்கம் இவங்க அந்த டெலிவரி பாய அடிச்சு போட்டவன் அங்க இருந்த பொருட்களை திருடுனவனையே புடிச்சிருவாங்க. அவனோட பேரு டிசாத்தியோ. அவனை பிடிச்சி, டேய், அந்த பில்டிங்க்கு நீங்க தான் போயிருக்கீங்க, அந்த டெலிவரி பாய அடிச்சு போட்டுட்டு உள்ள போய் கொள்ளடிச்சிருக்கீங்க, என்னெல்லாம் எடுத்தீங்க எனக்கு காட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, நிறைய நகை தங்க கட்டிகள் எல்லாமே இருந்துச்சு, அது கூட ஒரு கருப்பு புகு இருந்துச்சு, என்ன பண்றதுன்னே தெரியாம இந்த லெஜர்ல நமக்கு எதுக்குன்னு குப்பையில தூக்கி போட்டுட்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பண்ணீங்க, அதையா தூக்கி போட்டீங்க, எங்கடா தூக்கி போட்ட, எனக்கு வந்து காட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் கேட்க, இந்த பக்கம் இந்த பாட்டிமா இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த பேப்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போய் காயலாங்கடையில போடுறதே வழக்கம். அதுவும் இவங்க அம்மா அப்பாவை நடத்திட்டு வர காயலாங்கடையில தான் போடுவாங்க. அதை அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. பட் இவங்க அந்த திருடன் மாடியில இருந்து இந்த இடத்துல தான் போட்டேன்னு சொன்னா இல்லையா, அதனால கீழே வந்து அங்க இருக்க குப்பையெல்லாம் தேடி பார்ப்பாங்க, கிடைக்காது. அங்க இருக்க மொத்த திருடனையும் கூப்பிட்டு, இங்க பாருங்கடா, உங்க வேலை என்னன்னா இங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிற மொத்த காயலாங்கடையில இருக்கிற எல்லா பேப்பர்ஸையும் செக் பண்ணி பாருங்க, அதுல ஏதாவது லெக்சர் இருந்ததுன்னா கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறான். மொத்த பேரும் போய் எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கானுங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் அந்த டெலிவரி பர்சன் எல்லாம் கட்டி போட்டுட்டு வாயெல்லாம் மூடிட்டு, நீங்க இங்கதான் இருக்கணும் அந்த லெக்சர் கிடைக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் தேடிட்டு அலையறான். இப்படியே எல்லா காயலாங்கடையும் துருவிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோவுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி, டே, ஒரு பாட்டி வந்து பேப்பர்லாம் போடுவாங்க இல்லையா, அவங்க இப்ப கருப்பு கலர்ல ஸ்பைரல் பைண்டிங் வச்ச ஒரு லெக்சர் புக்கை போட்டிருக்காங்க, அது உனக்கு ஏதாவது தேவைப்படுமாடா, வக்கீலு லா ஏதாவது எழுதி இருக்குடா, வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவ்வளவுதான். ஹீரோ அதை கேட்டுட்டு பயங்கர சந்தோஷமாறான். அதே சமயத்துல இந்த பக்கம் மக்காங்க காட்டுறாங்க, அவங்க நேர்மையா தான் உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனை இன்வெஸ்டிகேட்டர் பெக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இவங்களுக்கு ஹெட்னு ஒருத்தர் இருப்பாரு இல்லையா, அந்த அட்வொகேட் வந்து இந்த கேஸை விடுறியா, ஈசிக்கு கூட கேஸ் எல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியாது, 48 மணி நேரம் அவரை யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அதுக்குள்ள கேஸ் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் ரிஸ்க், விட்டுடுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலா உண்மையா என்ன நடந்திருக்குன்னா, மக்காவால இந்த கேஸை ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருக்காது. ஆக்சுவலா ஹீரோட அம்மா இந்த லெக்சரை கொடுத்தோன்னு அவர் என்ன பண்ணிருப்பாரு, புரட்டி பார்த்துட்டு, இதை தாமா நான் தேடி
தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி அந்த புக்ல இருக்கிற மொத்த குற்றவாளிகளும் உடனே கைது பண்ணப்படணும், ஏன்னா இந்தந்த ஊழல் இந்த குற்றங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மொத்த ஹிஸ்டரியுமே அவன் கையில இருக்கு. இந்த விஷயம் டிவில ரிலே ஆக அத வில்லனான சிஜினும் பாத்துக்கிட்டே இருக்கான். அதே சமயத்துல இவ அந்த குற்றவாளிகள் பேர் ஒவ்வொருத்தரா சொல்ல அதுல சீஃப் ஜஸ்டிஸ் சிஞ்சியோட பேரும் வருது. அந்த நியூஸை பார்த்துட்டு மூச்சடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கான். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, எப்படியெல்லாம் நம்ம ஹீரோ கலக்க போறாரு அப்படிங்கறத வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.